ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் திட்டமிட்டபடி நாளை மறியல் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எந்த விதத்திலும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது. அரசு தரப்பில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பது குறித்து பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகல். காலத்தின் சூழலால் விலகுவதாக அறிவிப்பு. கூகுள் மேப் பார்த்து சொகுசு பங்களாக்களை தேடி கொள்ளையடித்ததாக போலீசில் ஞானசேகரன் வாக்குமூலம். சிசிடிவி கேமராக்கள் இல்லாத வீடுகளை குறிவைத்து கொள்ளை. தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை சென்னையில் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதல்வர் மருந்தகங்களால் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு. ஜெயலலிதா திறந்து வைத்த அம்மா மருந்தகம் திட்டமே தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ள முதல்வர் மருந்தகம். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விமர்சனம். சென்னை ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ள தபால் நிலையத்தில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்களை அழித்த திமுகவினர். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, ஹிந்தி ஒழிக என்ற கோஷத்துடன் கருப்பு மை வைத்து ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு. தமிழகம் தாண்டி அமெரிக்கா வரை எதிரொலித்த ஹிந்தி திணிப்பு போராட்டம். சான் பிரான்சிஸ்கோவில் வசிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி எதிர்ப்பு பதிவு. ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி அதிமுக அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடினார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. ஓநாய் யார், வெள்ளாடு யார் என்பதை சொன்னவரிடம் கேளுங்கள். சென்னையில் இபிஎஸ் பங்கேற்று ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை புறக்கணித்த செங்கோட்டையன் காட்டு. தமிழகத்தில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக தொடர் தோல்விக்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சூழ்ச்சி, வஞ்சகம், துரோகம் நடந்தது என ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. போயஸ் கார்டன் வீட்டில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று மரியாதை செலுத்தினார் நடிகர் ரஜினிகாந்த். ஜெயலலிதாவின் நினைவுகள் அனைவரின் மனதிலும் நிலைத்து நிற்கும் என பேட்டி. நினைவு எப்பவுமே எல்லார் மனதிலையும் இங்கே இருக்கும். இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டு. தமிழகத்தில் வருகிற 28ஆம் தேதி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் தகவல். குமரிக்கு சுற்றுலா வந்த சேலம் இளைஞர் ஆபத்தை உணராமல் பாறை மீது நின்று செல்ஃபி எடுத்த போது கால் தவறி கடலில் விழுந்த மாயம். நீண்ட நேரத்திற்கு பின் கரையொதுங்கிய இளைஞரின் உடல். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டம். தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் மீது குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் பொதுத் தேர்வு எழுதும் மாணாக்கர்களின் அச்சத்தை போக்க இலவச ஆலோசனை எண் அறிவிப்பு. புதுச்சேரி சுகாதாரத்துறை நடவடிக்கை.
நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே முன்விரோதம் காரணமாக 5 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேருக்கு 4 ஆயுள் தண்டனை. நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி சட்டப்பேரவையில் பாஜக ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் இடையே கடும் வாக்குவாதம். முதலமைச்சர் அறையிலிருந்து அம்பேத்கர், பகத்சிங் போட்டோக்களை அகற்றியதால் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அமளி. लवली बैठिए। हाउस तो बहुत ही दुख की बात है कि विपक्ष एक गैर जिम्मेदार ராஜஸ்தானில் 6 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு காங்கிரஸ் போராட்டம். போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. காங்கிரஸ் கட்சி தன்னை வேண்டாம் என நினைத்தால் மாற்று தேர்வுகள் உள்ளன. உலகின் பல பகுதிகளில் இருந்து பேசுவதற்காக தன்னை அழைப்பதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பேச்சு. பிரான்ஸ் நாட்டின் மார்சைல் பகுதியில் உள்ள ரஷ்ய தூதரகம் அருகே பலத்த சத்தத்துடன் குண்டுவெடிப்பு. அடையாளம் தெரியாத நபர்கள் திருட்டு காரில் வந்து குண்டுகளை வீசி சென்றதாக முதற்கட்ட தகவல். அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் 1600 ஊழியர்கள் பணி நீக்கம். பல்வேறு நாடுகளில் வேலை செய்யும் ஊழியர்களை ஊதியத்துடன் கூடிய கட்டாய விடுப்பில் அனுப்பவும் உத்தரவு. இங்கிலாந்தில் ஏப்ரல் முதல் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அமலுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டத்திற்கு வரவேற்பு. சர்வதேச போட்டிகளில் விராட் கோலி சதமடித்த 82 போட்டிகளில் 58 போட்டிகளில் இந்தியா வெற்றி. தங்களது அணி வெற்றி பெறும் போட்டியில் சதமடித்தவர்களின் பட்டியலில் விராட் கோலி முதலிடம்.